السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. قال النبي صلى الله عليه وسلم: حياتي خير لكم تحدثون ونحدث لكم ووفاتي خير لكم تعرض علي أعمالكم فما رأيت من خير حمدت الله عليه وما رأيت من شر استغفرت الله لكم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த புனித ரபீஉல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்ஆவில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வாரமும் ஜும்ஆவுடைய நாளில் கஹ்ஃப் சூராவை ஓதுகிற வழமை உள்ளவர்களுக்கு நான் மேற்கூறிய ஆயத் மிகவும் பிரபலமான பரிச்சயமான ஆயத்தாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபினுடைய 6வது ஆயத்தில் சொல்கிறார்: فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. நபியே, அவர்கள் இந்த வேதத்தை ஈமான் கொள்ளாமல் இருந்தால், ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதால், அதனுடைய தாக்கத்தால், அதனுடைய துக்கத்தால், அதனுடைய கவலையால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்பார். சென்ற வாரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அணுவணுவாக ரசித்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். இங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எப்படி அணுவணுவாக ரசித்திருக்கிறார்கள், நம்மை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி விரும்பி இருக்கிறார்கள். நாம் ரசூலின் மீது மஹப்பத் வைக்க வேண்டும், நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும், நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது எவ்வளவு பேர் அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வது போல, ஹரீஸுன் அலைக்கும் மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் கஷ்டப்படுவது அவருக்கு, அந்த நபிக்கு சிரமத்தை, கஷ்டத்தை ஏற்படுத்தும். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது இரக்கம் கொண்ட, அன்பு கொண்டவர் அந்த நபி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவானே.
அப்படி என்ன அன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், லம்மா ரஅய்து மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீப நஃப்ஸி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சந்தோஷமாக இருந்த தருணத்தில், குல்து யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் லி, அப்ப நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது சமூக பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதாவது மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர், ஒரு சமுதாய தலைவர் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறார் என்றால் அது பெரிய விஷயம் தானே. எல்லாவற்றையும் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் நபி என்பதை உணர்ந்து கொண்ட நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்களேன் என்றேன். கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று எனக்காக நீங்கள் கொஞ்சம் துஆ செய்யுங்களேன் என்று நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். ஃபகால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஆயிஷா மா கத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர் மா அஸர்ரத் வ மா அலனத். யா அல்லாஹ், ஆயிஷாவினுடைய முன் சென்ற பாவங்களையும் பின் செய்யும் பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. அவள் வெளிப்படையாக செய்த பாவங்களையும் அவள் ரகசியமாக செய்த பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சொன்ன உடனேயே எனக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த துஆவை கேட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சந்தோஷத்தால் சிரித்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் தன்னுடைய தலை அவர்களுடைய காலில் படும் அளவுக்கு விழுந்து விழுந்து சந்தோஷப்பட்டார்கள், சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த சந்தோஷத்தை அனுபவித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மாவை பார்த்து கேட்கிறார்கள், அயசுர்ருக துஆஇ, நான் செய்த இந்த துஆ உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறதா? நான் அப்படி துஆ செஞ்சுட்டேன்னு நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே, அவ்வளவு சந்தோஷமா என்றதும் ஆயிஷா அம்மா சொன்னாங்க, மாலிலா யசுர்னி துஆவுக். ஆமா யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்காக என் பேரை சொல்லி நீங்க துஆ செஞ்சிருக்கீங்க, எப்படி நான் சந்தோஷப்படாம இருக்க முடியும் என்றார்கள் ஆயிஷா அம்மா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி இன்னஹா லதுஆஇ லி உம்மத்தி ஃபீ குல்லி ஸலா. ஆயிஷாவை தெரிந்து கொள், நான் ஒவ்வொரு தொழுகையிலேயும் என் உம்மத்துக்காக கேட்கிற துஆ தான் இது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா அம்மா எந்த துஆவுக்காக சந்தோஷப்பட்டார்களோ, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கேட்காமலேயே நமக்காக ஒவ்வொரு தொழுகையிலேயும் யா அல்லாஹ் என் உம்மத்தின் முன் சென்ற பின் சென்ற பாவங்களை மன்னிப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன லில்லாஹி மலாயிகத்துன் ஸய்யாஹீன யப்லுஊனி அன் உம்மத்தி அஸ்ஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை இதற்கென்றே படைத்திருக்கிறான். அவர்களுக்கு என்ன வேலைன்னா ஊர் முழுக்க சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். யாரெல்லாம் என் மீது ஸலவாத் ஓதுகிறார்களோ, யாரெல்லாம் என் மீது சலாம் சொல்கிறார்களோ, அவருடைய சலாத்தையும் சலாமையும் கொண்டு வந்து என்னிடத்தில் சேர்ப்பார்கள். இதுதான் அவர்களுடைய வேலை. இதற்கென்றே அல்லாஹ் சில மலக்குமார்களை நியமித்திருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஹயாத்தி ஹைருல் லக்கும், நான் உயிரோடு இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான். துஹத்திஸூன வ நுஹத்திஸு லக்கும், அப்படி இருக்கும்போது நான் உங்களோடு பேசுகிறேன், நீங்கள் என்னோடு பேசுகிறீர்கள் என்கிற இந்த நமக்குண்டான உறவு நீடிக்கிறது. வஃபாத்தி ஹைருல் லக்கும், என்னுடைய மரணமும் உங்களுக்கு ஹைர் தான், நல்லதுதான். துபரது அலைய அமாலுக்கும், என்னுடைய மரணத்திற்கு பிறகும் உங்களுடைய அமல்கள் எல்லாம் என்னிடத்தில் காட்டப்படும். நீங்க என்னென்ன செஞ்சிருக்கிறீர்கள் என்கிற எல்லா அமல்களும் வெறும் சலாமும் சலவாத்தும் மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர், துபரது அலைய அமாலுக்கும், உங்களுடைய சலாம் மட்டுமல்ல, உங்களுடைய அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அமல்கள் என்னிடத்தில் காட்டப்படும். ஃபமா ரஅய்து மின் கைரின் ஹமித்துல்லாஹ அலைஹி, அப்படி நாம் பார்க்கும்போது நீங்கள் நல்லமல்கள் செய்திருந்தால், நீங்கள் செய்த நல்லமல்களை நான் பார்க்கிற போது அல்லாஹ்வுக்கு நான் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம், என் உம்மத்தை சார்ந்தவர், என்னுடைய உம்மத்தில் உள்ளவன் இந்த நல்லமலை செய்திருக்கிறார், இந்த நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் என்று நான் சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வை புகழ்வேன். வமா ரஅய்து மின் ஷர்ரின், அதே சமயத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் இடத்தில் காட்டப்பட்டால்
இஸ்தக்ஃபர்துல்லாஹ லகும், நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம என்ன செஞ்சோம்? அந்த நபிக்காக நாம் என்ன கேட்டோம்? அந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கேட்காமலேயே நமக்கானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கானவர்களாக இருக்கிறார்கள். இருந்தார்கள் அல்ல, இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை, என்னுடைய வஃபாத்துக்கு பிறகும் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுடைய துஆவுக்கு, உங்களுடைய ஸலாத்துக்கு நான் பதிலளிக்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ்கள், இது எதுவும் தைஃபான ஹதீஸ்கள் அல்ல. உங்களுடைய சலாம் இடத்தில் கொடுக்கப்படும், இடத்தில் காட்டப்படும். இந்த மனிதர் இன்னாருடைய மகன் உங்கள் மீது ஸலவாத் ஓதுகிறார், சலாம் சொல்கிறார் என்பது எனக்கு சொல்லப்படும். நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இன்னும் நமக்காக பிரார்த்திக்கிற, நமக்காக நம்முடைய நலவை நாடுகிற, நமக்காக நம்முடைய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பில் இப்படி சொல்கிறார்கள், வதித்து அன்னி லகீது இஹ்வானி. சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருந்த ஒரு சந்தர்ப்பத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆசையை சஹாபாக்களுக்கு மத்தியில சொல்றாங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? நான் என்னுடைய இஹ்வான்களை, என்னுடைய சகோதரர்களை எல்லாம் நான் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். அந்த நாள் என்னைக்கு வருமோ, எப்ப வருமோ, அந்த நாள்ல நான் என்னுடைய சகோதரர்களை எல்லாம் பார்ப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அவ லைஸ நஹ்னு இஹ்வானுக யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் நீங்க சகோதரர்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் எங்களை தானே, நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள்லாம் என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தும் அஸ்ஹாபி, நீங்க அதையும் தாண்டிய மேன்மை மிகுந்தவர்கள், நீங்கள் என்னுடைய சுகுபத்தை பெற்றவர்கள், என்னோடு இருக்கக்கூடியவர்கள், என்னுடைய சஹாபாக்கள், தோழர்கள். என்னுடைய இஹ்வான்கள் யார் தெரியுமா? என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? வலாக்கின் இஹ்வானி அல்லதீன ஆமனு பி வலம் யரௌனி, அவர்கள் என்னை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள், நான் தான் நபி என்று ஈமான் கொண்டிருப்பார்கள். ஆனால் என்னை அவர்கள் கண்ணால் கண்டிருக்க மாட்டார்கள், பார்த்திருக்க மாட்டார்களே, அவர்கள் தான் என்னுடைய இஹ்வான்கள். அவர்களை நான் என்னைக்கு பார்க்க போறேனோ என்று நான் ஆசைப்படுகிறேன், ஆசையாக இருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்ப்பதை பற்றி சஹாபாக்கள் மத்தியில பேசுறாங்க. என்னைக்காச்சும் நம்ம ஆசைப்படுறோமா? அந்த நபியை பார்க்கணும், அந்த நபியுடைய ரௌலாவுக்கு போகணும், அந்த நபிக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லணும், நாம் சலாம் சொல்லும் போது அந்த நபிக்கு கேட்கணும், நாம் சொல்கிற சலாம் அந்த நபிக்கு கேட்கிறது என்கிற ஏதாவது ஒரு உணர்வு, உணர்ச்சி நமக்கு வந்திருக்குமா? ஆனா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பற்றி பேசி இருக்கிறார்கள், நம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், மின் அஷத்தி உம்மத்தி லி ஹுப்பன். அப்ப ரெண்டு இருக்குன்னு தெரியுது. ரசூலுல்லாஹின் மீது சாதாரணமாக அன்பு வைப்பவர்களும் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹின் மீது பேரன்பு கொண்டவர்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹினுடைய வார்த்தை அது. மின் அஷத்தி உம்மத்தி லி ஹுப்பன், என் மீது அதிக நேசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா? என் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் யார் தெரியுமா? நாசுன், சில மனிதர்கள், யகூனூன பஅதி, அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள், அவர்கள் எனக்கு பின்னால் வருவார்கள். யவது அஹதுஹும் லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலிஹி, என்னை மட்டும் அவர்கள் கண்ணால் கண்டால் அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய சொத்து சுகம் அத்தனையையும் இழக்க தயாராகி விடுவார்கள். எது போனாலும் பரவாயில்ல, ரசூலுல்லாஹை கண்டால் போதும் என்று நினைப்பார்களே, அவர்கள் அஷத்து ஹுப்பல் லின்னாஸ், அவர்கள் மக்களிலே என் மீது அதிக பாசம் உள்ளவர்கள், அதிக நேசம் உள்ளவர்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 6வது ஆயத்தில் சொல்வது போல, அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு முஃமினுக்கு அவன் உயிரை விட அதிக நேசத்திற்குரியவர், தன் உயிரை விட நபியை அதிக நேசத்திற்குரியவராக அவன் ஏற்க வேண்டும், அவன் எண்ண வேண்டும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை குர்ஆன் ஓதுகிறார்கள். ஓதும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். சூரா இப்ராஹிமுடைய 36வது திருவசனத்தில், ரப்பி இன்னஹுன்ன அவ்லல்ன கஸீரம் மினன் நாஸ்
ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். யா அல்லாஹ், அதிகமான மக்கள் என்னை நிராகரிக்கிறார்கள், என்னை ஏத்துக்கல, நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி. யார் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், அவர்கள் முஸ்லிம்கள். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்கிறார்களோ, யார் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நீ அன்புள்ளவனாக இரக்கமுள்ளவனாக இருக்கிறாய், நீ நினைச்சா மன்னிக்கலாம், நினைச்சா தண்டிக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் ஓகே, அவர்கள் நல்லவர்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள், பிரச்சனை இல்லை. யார் என்னை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் விஷயத்தில் ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய், நீ நினைச்சா மன்னிப்பேன், நினைச்சா தண்டிப்பேன். இன்னொரு ஆயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் மாஇதாவுடைய 118வது ஆயத்தாக, இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், அவர்களை நீ அதாபு செய்தால், அவர்கள் ஏத்துக்கல என்பதற்காக அவர்களை நீ வேதனை செய்தால், அவர்களை நீ அதாபு செய்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடியார்கள். நான் என்ன கேள்வி கேட்க முடியும்? உன் அடியார்கள், உன்னுடைய அபுதுகள், நீ நினைச்சா அடிப்ப, தண்டிப்ப, நினைச்சா பாராட்ட, உன்னுடைய விஷயம். ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும், ஆனாலும் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ கண்ணியமானவன், நீ மன்னிக்க கூடும் என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத் சம்பந்தமாக பேசிய வார்த்தையை அல்லாஹ் சொல்கிற அந்த ஆயத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். ஓதிய பிறகு ஃபரஃபஅ யதைஹி ஃபகால் அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துகளை ஓதி முடித்ததும் இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ், என் சமூகம், என் சமூகம். இப்ராஹிம் அவருடைய சமூகத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார், ஈசா அவருடைய சமூகத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் எல்லாம் நீ அதாபு செய்தால் அது உன் விருப்பம் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லாமல் அல்லாஹ்விடத்தில் இப்படி சொன்னார்கள், அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ், என் உம்மத் நிலை என்ன, என் உம்மத்தின் நிலை என்ன. ஃபபக்கா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா கேட்கல, அழுதார்கள். அல்லாஹ்வுடைய அழுகையை பார்த்து, நபியினுடைய அழுகையை பார்த்து அல்லாஹ் சும்மா இருப்பானா? உடனே ஃபகால யா ஜிப்ரீல் இத்ஹபி இலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரப்புக ஆலம் ஃபஸல்ஹு மா யுபகீக். அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் ஜிப்ரீலே போங்க, போய் முஹம்மது இடத்தில் ஏன் நீங்க அழுகுறீங்கன்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லி ஜிப்ரீலை அனுப்பிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அல்லாஹ் அனுப்பி வச்சா ஏன் அழுகுறீங்க, அழுகைக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்தின் நிலை என்ன, என் உம்மத்தின் நிலை என்ன. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீலுக்கு இப்படி சொல்கிறார், இத்ஹப் இலா முஹம்மத் ஃபகுல், முஹம்மதிடத்தில் சென்று நீங்கள் சொல்லுங்கள், இன்னா சனுர்லீக ஃபீ உம்மத்தி வலா நஸூக், நிச்சயமாக நாம் உங்களுடைய உம்மத்தை பொருந்திக் கொண்டோம், உங்களுடைய உம்மத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம், வலா நஸூக், அவர்களை நாம் மறந்து விட மாட்டோம் என்று நபியிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பஷாரத் அனுப்பி வைக்கிறார், நன்மாராயம் சொல்லி அனுப்புகிறார். பிறகுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழுகை நிற்கிறது. யாருக்காக? நமக்காக. நமக்காக என்று சொல்வதை விட ஒவ்வொருவரும் இப்படி சிந்திங்க, எனக்காக. நமக்காக சொல்லும் போது கூட நமக்கு ஏதோ சரி, யாருக்காக வேண்டியோ யாரோ செஞ்சிருக்காங்கன்னு தோணுது இல்ல. எனக்காக என்னுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் பிறப்பதற்கு முன்பே எனக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய பாவத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்காக இஸ்திக்ஃபார் தேடி இருக்கிறார்கள். எனக்காக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி இருக்கிறார்கள், கூத்தாடி இருக்கிறார்கள். என் பாவம் மன்னிக்கப்படுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். சூரிய கிரகணம் ஏற்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், தெரியும். சந்திர கிரகணம் ஏற்படும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள், தெரியும். கிரகணங்கள் ஏற்பட்டால் அது ஒரு அதாப், அது ஒரு வேதனை.
அந்த வேதனை நீடிக்க கூடாது, அதை அல்லாஹ் பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். தொழுகையை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அது சாதாரண தொழுகை மாதிரி இருக்காது, சிரமமான தொழுகை. 2 ருக்கு 2 சஜிதா செய்யணும், நீண்ட நேரம் ஓதணும். டக்கு டக்குன்னு இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி எல்லாம் முடிக்க முடியாது. நீண்ட நேர தொழுகை அது. இன்னும் சொல்ல போனால் கிரகணம் பிடித்த நேரத்தில் இருந்து கிரகணம் எப்ப ரிலீஸ் ஆகுமோ அது வரைக்கும் அந்த தொழுகை நீட்டிக்கப்படணும். அதான் சுன்னத். ஸல்லல்லாஹு அப்படித்தான் தொழுவாங்க. எப்ப கிரகணம் ஆரம்பிக்குதோ அப்ப ஆரம்பிச்சு கிரகணம் முடிகிற வரை 3 மணி நேரம் ஆனாலும் சரி, 5 மணி நேரம் ஆனாலும் சரி, கிரகணம் முடியும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நீடிக்கும். ஏன் தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கிரகணம் வந்துடுச்சு, அதாப வந்துடும், தான் மூத்தா போயிடுவோம், தன்னுடைய நிலை இல்லாம போயிடும் என்பதற்கா. சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகையை பற்றி அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதீஸ்ல அறிவிக்கிறார். அந்த எப்படி எப்படி இருந்ததுங்கிற வரைக்கும் விவரிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எப்ப ருக்கு செஞ்சாங்க, ருக்குல என்ன ஓதுனாங்க, திரும்ப என்ன செஞ்சாங்க, திரும்ப ஒவ்வொன்றையும் விவரிக்கிறார். எல்லாத்தையும் விவரித்து முடிச்சிட்டு கடைசியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அந்த தொழுகையினுடைய இறுதியில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். எப்படி தெரியுமா? கால் ரப்பி அலம் தஉதுனி அல்லா துஅذிபுஹும் வ அன ஃபீஹி. யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்களிக்கவில்லையா? நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கல்ல. எப்படி வாக்குறுதி கொடுத்திருக்க? அல்லா துஅذிபுஹும் வ அன ஃபீஹி, நான் இவர்களில் இருக்கும் வரை இவர்களை நீ வேதனை செய்ய மாட்டாய் என்று நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கல்ல. யா அல்லாஹ், நீ வேதனை செய்றியே, நான் இருக்கிறேனே, இது வேதனை ஆயிடக்கூடாது, இது இறுதி நாள் ஆயிடக்கூடாது. இறுதி நாளாக வந்தால் இந்த உம்மத்துக்கு இது பெரிய வேதனையாக மாறி போய்விடுமே. யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு அந்த வேதனை ஏற்படக்கூடாது. நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தல்ல, நீ இருக்கும் போது, நீங்கள் இருக்கும் போது இந்த உம்மத்தை நான் அழிக்க மாட்டேன், இந்த உம்மத்தை நான் அதாபு செய்ய மாட்டேன் என்று எனக்கு நீ வாக்குறுதி கொடுத்திய ரப்பே, ஞாபகம் இருக்குத்தானே? எனவே நீ இதை விளக்க வேண்டும், இந்த அதாபவர்களுக்கு இருக்கக்கூடாது. தொடர்கிறார்கள். அலம் தஉதுனி, யா அல்லாஹ், எனக்கு நீ வாக்குறுதி கொடுக்கவில்லையா? அல்லா துஅذிபுஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் நிலையில், அவர்கள் தங்களுடைய பாவத்தை எண்ணி உருகி உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கும் வரையில் அவர்களை நீ அதாபு செய்ய மாட்டாய் என்று சொல்லி இருக்கிறாயே, அப்படி நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்தல்ல. இதோ அவர்கள் தொழுகையின் மூலமாக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார்களே, நீ உன்னுடைய பாவத்தை இறக்கி விடாதே என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இந்த அதாபு இறங்கி விடுமோ, தான் அழிந்து விடுவோமோ, தன் குடும்பம் அழிந்து விடுமோ என்பதற்கல்ல, இந்த உம்மத் அழிந்து விடுமோ என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகைகளில் அவ்வளவு சிரமம் எடுத்து, அவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தியது, கிரகணத்தை இல்லாமலாக்கியது, கிரகணம் நீடித்த நிலையில் இருக்கக்கூடாது என்று கையேந்தியது யாருக்கோ அல்ல, நமக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி இருக்கிறார்கள். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்துல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், உஹதுடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களத்தில் உங்களுடைய சொல்லை மீறி சஹாபாக்கள் கீழ் இறங்குறதுனால பெரிய வேதனைகள், பெரிய சிரமங்கள், கஷ்டங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல அம்புகள் பாய்ந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஷஹீதாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற துஹமத்துகள், அவதூறுகள் எல்லா இடங்களிலேயும் பரப்பப்பட்டது. இப்படியெல்லாம் சிரமப்பட்டீங்க உஹதுடைய போர்க்களத்துல, அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உஹதுடைய போர்க்களத்துல, அதை விட அதிக கஷ்டத்தை கொடுத்த ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா? ஆயிஷா அம்மா கேக்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, உஹதுடைய போர்க்களத்துல எவ்வளவு கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சீங்க, எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சீங்க, அந்த கஷ்டங்களை விட அதிக கஷ்டம் நடந்ததாக ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா என்று ஆயிஷா அம்மா கேட்டப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இருக்கு, அது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாயிஃபினுடைய மக்களும் மற்ற மக்களும் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என் மீது கல்மாரி பொழிந்த போது, என்னை தாக்கிய போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீலை அனுப்பினார். ஜிப்ரீல் வந்து சொன்னார், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய சிரமங்களை, கஷ்டங்களை பார்க்கிறான். இதோ மலையினுடைய மலக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறார். மலையுடைய மலக்கு உங்களிடத்தில் வருவார், வந்து உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்பார்.
நீங்கள் தைரியமாக உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். உடனே மலையினுடைய மலக்கு வந்தார். வந்து கேட்டார், இந்த 2 மலைகளுக்கும் மத்தியில் வைத்து என் மக்களை ஒரே அடியாக நசுக்கி விடட்டுமா என்று கேட்டார். அந்த கேள்வி அவர் கேட்ட வார்த்தை இருக்கிறதே, அப்பதான் கஷ்டப்பட்டது போல என் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டப்பட்டதில்லை என்கிறார்கள் சொல்லலாம். தான் பட்ட கஷ்டங்களை விட அந்த வார்த்தை அடிக்கல யாரையும், அல்லாஹ் யாரையும் கொல்லல, நபியின் மீது கை வைத்தவர்களையும் அழிக்கல. நினைச்சிருந்தா நொடிப்பொழுதில் அல்லாஹ் சாம்பலாக்கி இருப்பார். இப்போதும் நபியின் மீது தாக்குதல் நடக்கத்தானே செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கண்மூடித்தனமாக ஏசுபவர்களும் பேசுபவர்களும் நம் கூட்டத்திலேயே இருக்கத்தானே செய்கிறார்கள். அல்லாஹ் நினைச்சா செகண்ட்ல அழிச்சிடுவான், அழிக்க மாட்டான், விட்டு வைப்பார். அழிக்கல, இந்த உம்மத்து அழிக்கப்படல. ஆனால் அவர் கேட்கிறார், நான் அழிக்கவா என்று கேட்கிறார். அந்த கேட்ட வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை எனக்கு மிக கொடூரமாக இருந்தது. உகதில் நான் பட்ட அடிகளை விட, நான் பட்ட பல் ஷஹீதாக்கப்பட்டதை விட, என் ரத்தம் வழிந்ததை விட அந்த வார்த்தை எனக்கு கஷ்டத்தை தந்தது. என் உம்மத்து அழிக்கப்பட்டு விடுமா, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது அதாவது இறக்கப்படுமா, அது எனக்கு கஷ்டத்தை தந்தது. எனவே நான் அப்போது சொன்னேன், பல் அர்ஜு ஐயஹ்ருஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மய்யஅபுதுல்லாஹு வஹதா லா ஷரீக பிஹி ஷைஆ. வேணாம் விட்டுருங்க, இவர்களை அழிக்க வேண்டாம். இவர்கள் கெட்டவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மோசமானவர்களாக இருக்கட்டும், என்னுடைய அல்லாஹ் இவர்களுடைய அஸ்லாமுகளிலிருந்து, இவருடைய வம்சாவளிகளிலிருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் பிறக்க வைக்க கூடும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, ஷிர்க் வைக்காத நல்ல ஈமானியத்தான குழந்தைகளை இந்த முஷ்ரிக்கிலிருந்து, இந்த காஃபிரிலிருந்து, இந்த என்னை துன்புறுத்துகிற அயோக்கியனிடமிருந்து நல்லவர்களை அல்லாஹ் உருவாக்க கூடும். எனவே இவர்களை அழித்து விட வேண்டாம் என்று நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அந்த தருணம் தான் என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களில் மிக கொடூரமானது என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒவ்வொன்னையும் நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம போன வாரம் பார்த்தோம்ல, அல்லாஹ்வுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு, ரசூலுக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னு ஒண்ணு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் விருப்பத்தை பேக் வாங்கிட்டு ரசூலுடைய விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தானா இல்லையா? மதீனாவுக்கு வந்த பிறகு பைத்துல் மக்தஸ் முன்னோக்கி ரசூலுல்லாஹ் தொழுவ சொன்னா அல்லாஹ், ஆனால் ரசூலின் விருப்பம் காபாவை முன்னோக்கி தொழுவணும்னு இருந்துச்சு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி காபாவை முன்னோக்கியே தொழுதுக்குங்கன்னு தன் விருப்பத்தை பின்னாடி ஆக்கி கொண்டு நபியின் விருப்பத்துக்கு முன்னுரிமை கொடுத்தான்ல, அதே போலத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் விருப்பம் ஒன்று இருந்தது. ஆனால் தன் விருப்பம் எங்கே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ, கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுமோ என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன் விருப்பத்தை கூட மாற்றிக்கொண்டார்கள். சொல்றாங்க நபிகளாருடைய வார்த்தையில், நபிகளாருடைய வாயினால் சொல்கிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலா. ரசூலுக்கு ஆசை என்னவோ எப்போதும் மிஸ்வாக் செய்யணும் தான், எப்போதும் சுத்தமாக இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள். ஏன்? கடைசி தருணத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் தலை வைத்து இறுதி நேரத்தை அடைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட ஆயிஷாவுடைய சகோதரர் மிஸ்வாக்கோடு வருவதை பார்த்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் அந்த மிஸ்வாக்கையே பார்க்கிறது. வாயால் சொல்வதற்கு கூட முடியாத தருணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் அவர் வைத்திருக்கிற மிஸ்வாக்கையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் பார்க்கிறது. முழுக்க முழுக்க நபிகளாரை புரிந்து வைத்திருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சகோதரனிடமிருந்து மிஸ்வாக்கை வாங்கி அதை கொஞ்சம் இலகுபடுத்தி தன்னுடைய பற்களில் வைத்து இலகுபடுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் தேய்த்து விட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். கடைசி தருணத்தில் கூட மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் விட்டார்கள் தெரியுமா? ஏன் தொடர்ந்து அதை செய்யாமல் இருந்தார்கள் தெரியுமா? காரணத்தை நபிகளாரே சொல்கிறார்கள், லௌலா அன் அஷுக்க அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு சிரமம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக விட்டுட்டேன். என் உம்மத்தை அதை கஷ்டப்படாது என்று நினைச்சிருந்தா அமர்த்தும் விஸ்வாக் இந்த குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகையின் போதும் கண்டிப்பாக விஸ்வாக் செய்ய வேண்டும் என்பதை நான் ஏவி இருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளாருக்கு 50 வக்து தொழுவணும்னு ஆசை கிடையாதா?
மேராஜுக்கு யாருக்கும் கொடுக்காத சிறப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அந்த தாரா நபிக்கு தந்திருக்கிறான். தனிச்சிறப்பை தந்திருக்கிறான். தனிச்சிறப்பை தந்தபோது அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் எவ்வளவு உயர்தரமான கிஃப்ட் அது. அல்லாஹ் தன்னிடத்தில் அழைத்து கொடுத்த கிஃப்ட். அதை வாங்கி அதுல கொஞ்சத்தை திரும்ப கொடுக்க யாருக்காவது மனசு வருமா? நபிக்குதான் மனசு இருந்ததா? இல்ல. 50 அல்ல 500 வக்து தொழுகையை அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் சந்தோஷமாக பெற்றுக் கொண்டிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா எங்க நமக்கு சிரமமாயிடுமோங்கிறதுக்காக 1க்கு 9 தடவை அல்லாட்ட திரும்ப திரும்ப போய் அந்த 50 5ஆக குறைச்சது தனக்கு சிரமம் என்பதற்கல்ல, நமக்கு சிரமம் என்பதற்காக, எனக்கு சிரமம் என்பதற்காக. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க. அந்த நபியை புகழ்றது எப்படிங்க கஷ்டமாகும்? அந்த நபியை நினைச்சு பார்க்காம ஒரு செகண்ட் நம்மளிடத்தில் கழிந்தால் அது மோசமான நாள், அது மோசமான நொடி பொழுது. அந்த நபியை மறந்து ஒரு இஸ்லாமியனால் வாழக்கூடாது, வாழ முடியாது. அப்படி வாழக்கூடாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் புகழுக்கு சொந்தக்காரர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவும் நமக்காக செய்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நினைத்தால் இந்த ரபியுல் அவ்வல் நமக்கு புனிதமான நாளாக மாறும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான மஹப்பத்துள்ள நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.